பார்த்ததுக்கு அப்புறம் நான் வச்ச செல்ல பேரு. நல்ல பேரை விட்டுட்டு செல்ல பேர் இருக்கிய. பேரை மட்டும் இல்ல பொண்ணு, மனசு வச்சா உன்னைய மாத்தி காட்டுவேன். எப்படியா? எப்படியா? இப்படி. அடேங்க அப்பா, இத பார்த்து நீ வாய பழக்கிற. இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நிக்கணும். அந்த அழக பார்த்து நான் வாய பழக்கணும். அல்ல மேலு நானே உனக்கு தண்ணி ஊத்தி என் கையாலேயே புடவை கட்டி எல்லா நகையும் போட்டு விடுறான். வா. தனி சமையல் அதுக்கு தக்க சன்மானங்கும் போதே நினைச்சேன் இது தங்க பஸ்பம் செய்யற வேலைன்னு. இந்த ஆட்டுக்கார அலமேலுக்கு காட்டு புலி கூட ஜகா வாங்கும் தெரியுமா? அலமேலு இத்தனை வருஷத்துல இந்த கண்ணத்தை ஒரு பொண்ணு கையால் செவக்க வச்சு இதுதான் முதல் தடவை. அதுக்கு பதிலா உன் கண்ணத்தை நான் செவக்க வைக்கத்தான் போறேன். கையால் எல்லாம் உதட்டாங்க. காப்பாத்து. ஐயோ, முதல்ல அதை வெளியே அனுப்பு. இத வெளியே அனுப்பிச்சா உன் கையால் அப்பாவி பொண்ணுங்களை தினம் உள்ள அனுப்பிச்சுட்டு இருப்பானே. இனிமே வேண்டாம் சொல்லிடுறேன். எப்படி நம்புறது? எழுதி கொடு. எழுதி கொடுக்கறதா? ராமு, எழுதி தரேன், எழுதி தரேன். அப்படி வா வழிக்கு வாய. பேனா வேடு. இந்தா சொல்றத எழுது. அலமேலுவுக்கு எழுதி கொடுக்கும் மன்னிப்பு கடிதம். இதுவரைக்கும் வேலைக்கு வந்த சில பெண்கள் கிட்ட நான் தப்பா நடந்தது உண்மைதான். அலமேலு எழுதிய அதே மாதிரி அலமேலு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணதும் உண்மைதான். இனிமே இந்த மாதிரி யாருக்கிட்டையும் தப்பா நடந்துக்க மாட்டேன்னு உறுதி சொல்றேன். இப்படிக்கு பாலு. தேதிய போட்டு சுயலகிதான் எழுதி கையெழுத்து போட்டு கொடு. இந்த கையெழுத்துலதான் உன் தலையெழுத்தே அடங்கி இருக்கு. இனிமே இந்த மாதிரி யார்கிட்டயாவது தப்பா நடந்த கடுதாசி முதலாளி கைக்கு போயிடும். ஐயோ, அப்படிதான் செஞ்சாதே. என் முதலாளி என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. இனிமே கடவுளே அந்த தப்பு பண்ண மாட்டேன். தயவு பண்ணி அதை கொடுத்துரு. கொடுக்கறேன். நீ ஒழுங்கா வாழறியான்னு கொஞ்ச நாள் பார்த்துட்டு கட்டாயமா கொடுக்கறேன். அலமேலு அதை கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கறேன். உன் பணத்தை தூக்கி கொண்டு போய் உரப்புல போடியா. ஆட்டுக்கு குணமானதும் ஊருக்கு போயிடலாம் தான் இருந்தேன். ஆனா இப்போ அப்பாவி பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா வழக்கம் முறை நாளைக்கு வயலுக்கு வேலைக்கு வந்துரு. நான் எவ்வளவு ஒழுக்கமா வாழ்க்கை நடத்துறேன்னு உன் கண்ணாலேயே பாரு. அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்தா அந்த கடிதத்தை கொடுத்துரு. நல்லது, போயிட்டு வர. வாடா ராமு. நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துற ராமு. இல்லனா என் மானமே போயிருக்கும். இந்த கடிதம் அவகிட்ட இருக்கிற வரைக்கும் அவளை வேலைக்கு வர வேண்டாம் சொல்லவும் முடியாது. தினம் நான் விரும்பிய பெண்ணை அடையவும். இந்த மாதிரி சமயத்துல படக்கு படக்குன்னு எதுவும் செய்யாதீங்க. ஒரு நேரம் போல இருக்காது. இந்த பாருங்க, அந்த கடிதம் தானே, அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதான். நானும் உணர்ச்சி வசப்பட்டேங்க. அறிவு கட்டவனே, அந்த ஆடு இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாதுடா. நான் அனுபவிச்சவன். என்ன யாரு நினைச்சீங்க? வேலுங்க, எப்பேற்பட்ட ஆளை எல்லாம் மயக்கும் போது ஆட்ட மயக்கிறது சர்வ சாதாரணமுங்க. சொல்லாதடா, செய்யாத. செய்யறேன். கதாநாயகன் காத்துட்டு இருக்கிறாரு. அம்மா கதாநாயகி, நீ போய் கதாநாயகனை மயக்கி எப்படியாவது ஓரமா கூட்டிட்டு போயிரு. நான் வந்த வேலையை முடிச்சிடுறேன். வலது காலம் முன்ன வச்சு போமா. போமா, போ, ஓடு, ஓடு, ஓடு.
முகத்தோட முகம் பதிக்குது, முத்தம் குறுக்குது. அவ போறா, இவனும் போறான் போறான் போறான். போயிட்டா. அருமையான சான்ஸ். வாடா எடுபடி பேச்ச குற. ஆடு காதல் பாட்டு பாடி முடியதுக்குள்ள நான் கடிதத்தை எடுத்து வர்றேன். நீ ஜாக்கிரதையா பாட்டுக்க. நல்லா அசந்து தூங்குறான். வேலு வந்தானா? நில்லு. தேவையான பெண்களை வேலைக்கு எடுத்தாச்சு, நீ போகலாம். இது அசல், அது போலி. முட்டாள். என்னய்யா, என்ன இப்ப நான் வேலைக்கு போலாமா இல்ல? தாராளமா போகலாம். அப்படி வாய்யா வழிக்கு. இந்த ஆடு கொஞ்சம் அறிவு இல்லைன்னா இந்த அநாத அலமேலு ஊரு விட்டு ஊரு வந்து தனியா காலம் தள்ள முடியும் நினைக்கிறேன். இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்யா. அதனாலதான் அசல இதுல முடிஞ்சு வச்சுட்டு அதுல அப்படி எழுதி வச்சேன். அலமேலு, என்ன? அந்த கடிதத்தை என்கிட்ட கொடுத்துரு. அதானே நடக்காது. இந்த முடிச்சுல உன்னோட வேலை மட்டும் இல்ல, பல பெண்களோட கற்பு அடங்கி இருக்கு. அதனால இத ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ராமு, அதே கூப்பிடுறேன். பயப்படாது. இந்த பத்தியா இத இது உள்ள போட்டு ராமு கழுத்துல கட்ட போறேன். உன்னால முடிஞ்சா எடுத்துக்க. வர்றேன். பார்த்து போ. ராமு வர. என் பொல்லாத நேரம் இந்த ஆட்டு ரூபத்துல வந்திருக்கேன். நான் உன்ன சொல்லல. ஐயோ, உன்ன சொல்லல. அந்த கடிதம் என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வயக்காட்டுக்கு அவதாண்டா எஜமானி. நாம எல்லாம் அவ எடுபடி தூ. ஆட்டு கழுத்துல லெட்டர் இருக்கிற வரைக்கும் தானே அவளுக்கு நாம எடுபடி. அதை எடுத்துட்டு வந்துட்டா முதல்ல அதை செய். இப்பவே நம்ம ஊர் சந்தைக்கு போய் 10 பெல்ட் ஒண்ணு வாங்கி கட்டினாத்தான் எனக்கு ராசி. எடுபடி ஐயா, குறை. பின்னாடி வா. பக்கத்து ஒரு முருகன் கோயில்ல கும்பாபிஷேகம். வாரியார் சாமி வேற நீ வந்தே ஆகணும்னு ஆள் அனுப்பிச்சிட்டாரு. வந்த எங்க அப்பா முருகனை ஆனந்தமா தரிசனம் பண்ணின. பாதி சிலைதான் கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி சௌக்கியமா இருக்கிறியா? ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கப்பா. எல்லாமே என்னாலதான்னு சொல்லாதேன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். மறந்துட்டியா? எல்லாமே எங்க அப்பா மருதமலை முருகன் அருளாலதான்னு சொல்லு. அதற்கிட்ட தருவனிங்க. பையனும் பொண்ணு என்ன செய்யறாங்க? பையன் எம்ஏவுக்கும் பொண்ணு பிஏவுக்கும் பரீட்சை எழுதி இருக்காங்க. கவலையே படாத. எங்க அப்பா மருதமலை முருகன் அருளால நிச்சயம் பாஸ் ஆகிடுவாங்க. அது போதும்பா. ஐயா சொன்னபடி நான் பாஸ் பண்ணிட்டேன். அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். முருகா, பாத்தியாப்பா, இதுதான் நான் வணங்குற தெய்வத்தினுடைய அருள். சௌக்கியமாமா? சௌக்கியம் தான் ஐயா. நான் வரட்டுமா? என்னப்பா அது?
வந்துட்டு சாப்பிடாம போனா இப்படி இன்னைக்கு கிருத்திகை, நான் சாப்பிடுவேனா? சாப்பிட மாட்டேன், விரதம். இன்னொரு நாளைக்கு வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு வர வருத்துமா? வருத்துமாமா? முருகா, அப்பனே, மருதமலை ஆண்டவனே. ஏமா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பாஸ் பண்ணிருக்கிற? அது மட்டும் இல்ல, காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அண்ணா நீ எப்படி? உங்க அண்ணன் செகண்ட் கிளாஸ். படிப்புல மட்டும் இல்லம்மா, எல்லா விஷயத்திலயுமே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ், இவன் செகண்ட் கிளாஸ். என் தங்கச்சி என்ன விட உயர்வா இருக்கிறதுல எனக்கு தானப்பா பெருமை. அப்படி சொல்லண்ணா. அம்மா, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு நாளைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன். சாரி டாடி, நாளைக்கு கலெக்டர் டாக்டர் லதா எனக்கு பார்ட்டி கொடுக்க போறா. அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான என்கேஜ்மெண்ட் இருக்கு. அவதான் கலெக்டர் வீட்டுக்கு போற, நீ எங்கப்பா போறேங்கிற? என்னப்பா மறந்துட்டீங்களா? நம்ம டிரைவர் ஆறுமுக தங்கச்சிக்கு கிராமத்து கல்யாணம். எவ்வளவோ கூப்பிட்டு நீங்க தான் வரமாட்டேன்ட்டீங்க. நானாவது போயிட்டு வர வேண்டாமா? பாத்தியாமா, நீ கலெக்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போறேங்கிற, இவன் டிரைவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போறாங்கிறான். இவன் எல்லாத்திலுமே செகண்ட் கிளாஸ் தான் நான் சொன்னதுக்கு இப்ப அர்த்தம் புரியுதா? ஏன்பா, டிரைவர் வீட்டு கல்யாணத்துக்கு போறது தப்பா? தப்பு தாண்டா. நீ ஒரு டிரைவர் மகனா இருந்தா பரவாயில்ல, லட்சாதிபதி மகனாச்சே, இப்படி போறது தப்பு தாண்டா, தப்பு. டாடி, பின்ன என்னம்மா, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து காலில் விழுந்தா 50 நூறு கொடுத்து அனுப்பாம கௌரவத்தை விட்டுட்டு ஊரை விட்டு ஊரு போய் வாழ்த்துறேங்கிறா? அவனோட கார்ல சமமா போகும்போது அப்ப அந்தஸ்தை பத்தி நினைக்கிறமாப்பா. இத பாரு, நீ டிரைவர் விட்டு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, வாட்ச்மேன் விட்டு வளைகாப்புக்கு போனாலும் சரி, ஐ டோன்ட் பாதர். இது பாருமா, நீ கலெக்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போறப்போ இது யார் பொண்ணுன்னு கேட்கிற மாதிரி ரிச்சா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அதாமா எனக்கு கௌரவம். அந்த கௌரவத்தை நீதாமா காப்பாத்தணும்.